எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சாட் ஐட்டம்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் பேல் பூரி ரொம்ப பாப்புலரான ஒரு சாட். இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். ஸோ வாங்க இந்த பேல் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பேல் பூரி செய்ய ஒரு 100 கிராம் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரியை ஒரு கடாயில் வச்சு கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வறுக்கிறதால பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக கிடைக்கும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டா போதும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. பேல் பூரி செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பவுலில் வறுத்த பொரியை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நம்கீன் இல்லைனா மிக்ஸ்சர் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, வேக வச்சு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு, பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், விதையை எடுத்துட்டு பொடுசா நறுக்குன கொஞ்சம் தக்காளி, கடைசியா மேலே தூவ கொஞ்சம் தக்காளியை தனியாக எடுத்து வைக்கிறேன். ஒரு போல் சேவம் தூவுங்க. ஒரு போல் பாப்படியை சின்ன சின்னதாக உடைச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் சாட் மசாலா தூள், பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி, 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேரிச்சம்பழம் சட்னியும் சேர்க்குறேன். இந்த சட்னி அளவு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு முடி எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து முடிச்சதுமே சர்வ் பண்ணிவிடுங்க. இல்லைனா பொரியில் கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும், சாகி ஆகிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த பேல் பூரி சாட் நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம். ஸோ இனிமேல் நீங்கள் கடைக்கு தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதில் சேர்க்குற சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்வீட் டேமரன் சட்னி, அதாவது இனிப்பு புளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதில் 10 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி இந்த பேனில் போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழ துண்டுகள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதில் 1/2 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இல்லைனா காலா நமக், இது சாட்டுக்கெல்லாம் நல்லா போடுவாங்க, நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இனிப்பு புளி சட்னி தயாராக இருக்குது. அடுத்தது நம்ம புதினா சட்னி செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. புதினா சட்னி தயாராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders.
on 21frames.in.